மூன்றாவது காரியம், கர்த்தர் பிள்ளைகளுக்கு மனவாட்டி அவங்களுக்கு தேவைப்படுற மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நேசரை கவர்ந்து கொள்ளும் சரப்பணி உள்ளவளாய் இருக்கணுமா. ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. அவருடைய மனவாட்டினா நீ அவருடைய ஜனமாய் இருப்பாயானால், அவருடைய பிள்ளையானி இருப்பாயானால், மூன்றாவது காரியம் உன்னிடத்தில் இருக்கணுமா. நேசரை கவர்ந்து கொள்ளும் சரப்பணி உள்ளவளாய் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. அந்த வசனத்தை படிச்சா ஏதோ வித்தியாசமா தெரியும், ஆனா இது ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமா. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னத பாட்டு 4வது. நீங்க சொல்றது கவனிங்க, நல்ல கவனிக்கணும். மனவாட்டி 2 காரியத்தை பண்ணா. ஒன்று, அன்பை பெற்றிருந்தா. 2வது, ஆண்டவர் எப்படி இழுத்தாலும் இசைந்து போனா. இப்போ இவள் மனவாட்டிக்கு சரியானவளா இருக்கிறா. இப்ப மணவாளன் மனவாட்டியை பத்தி என்ன சொல்றாரு, இந்த மனவாட்டியை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்க போகிறோம். அமே சொல்லுமா, அமே சொல்லுமா. அந்த மனவாட்டி பார்த்தா மணவாளனுக்கு ஏற்றவளு போல இருந்துட்டா. இப்ப மணவாளன் இந்த மனவாட்டி பத்தி என்ன சொல்றாரு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்மள பார்த்து அப்படி சொல்ல முடியுமா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப படிங்க பிரதர் வசனத்தை. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மனவாளியே. இங்க சொல்றாரு, மனவாட்டியை பார்த்து சொல்றாரு, மனவாட்டியை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து, தன் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீ என்னை கவர்ந்துகிட்ட அப்படின்றாரு. இது எப்படி இது படிச்சா இது ஆவிக்குரிய அர்த்தம் தெரியலன்னா நினைப்பாங்க, என்னடா பைபிள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்கிற இது மாதிரி இதே நினைச்சுக்குவோம். அவர் சொல்றாரு, என் இருதயத்தை கவர்ந்துகிட்டு, என் மனவழியே, என் சகோதரியே. எவ்வளவு அழகா மனவாட்டை குறித்து, தன் பிள்ளையை குறித்து, தன் விசுவாசை குறித்து மணவாளன் எவ்வளவு அழகா கிரகிச்சு பேசுறாரு பாருங்க. அப்ப நம்மளை குறித்து ஆண்டவர் கிரகிச்சு பேச முடியுமா? என் மனவாளியே, என் ரூபவதியே, கவனிக்கணும், என் புறாவே, என் சகோதரியே, அப்படி என்று சொல்லி நம்மளை குறித்து நம்ம ஆண்டவர் கிரகிச்சு சந்தோஷமா நம்மளை குறித்து பேச முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க நின்று கொண்டு இருக்கிறோம், எதை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவனை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தெய்வத்தை விட்டு, அவர் வழியை விட்டு, அழிஞ்சு போகிற காரியங்களை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் துக்கித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த காரியம் நடக்கல, அந்த காரியம் நடக்கல, எந்த விஷயம் நிறைவேறல, உலகத்தின் காரியத்தை பார்த்து பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா மணவாளன் உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? என் ரூபவதியே, என் சகோதரியே, என் புறாவே என்று சொல்லி உன்னை பார்த்து சொல்ல முடியுமோ? ஆனா இந்த இடத்துல இந்த மணவாட்டியை பார்த்து சொல்றாரு, என் புறாவே, என் ரூபவதியே. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு அந்த மணவாட்டி மணவாளன் மேல அன்பு வைத்து நேசித்து மணவாளனுக்கு ஏற்றவளா இருந்தா. அதனால்தான் ஆண்டவர் கிரகிச்சு பேசுறாரு அந்த மணவாட்டியை குறித்து. ஆமென் சொல்லுமா. அப்ப என்னை நீ கவர்ந்துகிட்டேன்றாரு. இந்த உலகத்துல ஒரு ஆணி ஒரு பெண்ணையும் கவர்தலை பெரிய விஷயமே இல்லை, பெரிய விஷயமே இல்ல. பணம் இருந்தா ஈஸியா கவர்ந்துருவாங்க, அழகு இருந்தா ஈஸியா கவர்ந்துடலாம், படிப்பு இருந்தா ஈஸியா கவர்ந்துடலாம், பேச்சு வார்த்தையில என்ன பண்ணலாம் கவர்ந்துடலாம், பார்வையில கவர்ந்துடலாம். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கவர்ந்து அவர் அப்படி பண்ணிட முடியுமா? நீ அழகழகா ஏசப்பாக்கு வந்து, அப்போ ஏசப்பா என்னை பார்த்தோன்னு ஏசப்பாக்கு பிடிச்சிடணும், அந்த மனம் எனக்கு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகழகா நீ மேக்கப் போட்டு வந்தா ஆண்டவர் ஒண்ணு பார்த்து அழகாக மயங்கிடுவாரா? ஆனா அந்த மனவாட்டியை பார்த்து மயங்கிட்டாரு. அப்போ நம்ம அழகழகா அலங்கரிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு ஏசப்பா அழகா ட்ரெஸ் பண்ண வந்துக்கிறேன், என்னை பார்த்து கொஞ்சம் மயங்குறீங்களான்னு மயங்கிடுவாரா? மயங்கவே மாட்டாரு. ஆனா இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த அழகுல என்னை கவர்ந்துட்டு. அப்ப இந்த மனவாட்டி அப்படி என்னதான் பண்ணிட்டான்? இந்த மனவாட்டி அப்படி என்னதான் பண்ணிட்டான்? அவ்வளவு சீக்கிரத்தில் அவர் என்ன பண்ண முடியாது, எந்த விஷயத்தை காட்டி ஐஸ் வைக்க முடியாது.
நீ எவ்வளவு கோல்டு, விலை உயர்ந்த கோல்டு போட்டுக்கின்னு ரத்தினங்களை போட்டுக்கிட்டு பெரிய வீட்டுல இருந்து விதவிதமா ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு இருந்துட்டு இப்போ ஆண்டவர் நான் கவர்ந்துல நினைச்சால கவர முடியாது. அல்லேலூயா, கவர முடியாது. ஆனாலும் இங்க சொல்றாரு நீ எனக்கு கவர்ந்துட்ட. அப்ப எதனால கவர்ந்து கொள்ள? சரப்பணியினால கவர்ந்துட்டார். அப்படின்னா எதை ஒப்பிடுறாரு? உன் கழுத்தில் இருக்கிற சரப்பணி எனக்கு பிடிச்சிச்சு, அதனால்தான் அவன் மேல் நாய்ட்டு நான் மயங்கிட்டேன்றாரு. அல்லேலூயா. இந்த சரப்பணி என்னங்க? அந்த கழுத்தில் என்ன வச்சிட்டு இருந்தா அதை பார்த்து என்ன பண்ணிட்டாரா? மயங்கிட்டாரா? அந்த சரப்பணி என்ன? எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8-9 வசனங்களை சீக்கிரமா வாசிப்போம். நீதிமொழி கவனிக்க, மறுபடியும் படிங்க ஐயா, சத்தமா படிங்க. மகனே தகப்பன் புத்தியை கேள், தகப்பன் புத்தி தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரம் முடியும். இப்ப கவனிங்க, அவைகள் உன் கழுத்துக்கு என்ன இருக்குமா? சரப்பணி. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? என் போதகத்தை, என் புத்திமதிகள், அதுதான் உன் கழுத்துக்கு சரப்பணியா இருந்ததான், அதுதான் அவரை கவர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறதா. அவருடைய வார்த்தையானது உன்னுடைய சரீரம் முழுவதும், உன் கண்களிலும், உன்னுடைய கழுத்துகளிலும், உன்னுடைய எல்லா இடத்திலும் அவர் வார்த்தையை நீ அணிந்திருப்பாயானால் அதுதான் சரப்பணி என்று ஆண்டவர் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவாரு, உன் கழுத்தில் எழுதி வச்சுக்கோப்பா, உன் வீட்டு நிலைக்காலில் எழுதி வச்சுக்கோ, உன் கையில எழுதி வச்சுக்கோ. எது சொல்றாரு? அவர் வார்த்தையில் எழுதி வச்சுக்க சொல்றாரு. அப்ப இந்த மனவாட்டியை பார்த்தோன்னு ஆண்டவர் மயங்கினது காரணம் என்ன? அவள் கழுத்துல சரப்பணிச்சு. இந்த சரப்பணி எதுக்கு அடையாளம்? ஆண்டவர் சொல்றாரு, அவர் உபதேசத்திற்கும் அவருடைய வசனத்துக்கு அடையாளமா சொல்றாரு. அமே சொல்லுமா? ஆண்டவரை நீ மயக்கணும்னா அவர் வசனம் உனக்குள் இருந்தா அவர் மயக்க முடியும். இல்ல மயக்கவும் முடியாது. உன் அழகை காமிச்சு, உன் பணத்தை காமிச்சு, உன் நகையை காமிச்சு, உன் லேண்டை காமிச்சாலும் ஆண்டவரை மறக்க முடியாது. உனக்குள்ள அவர் வசனம் இருக்குமானால் அப்பதான் உன்னுடைய வார்த்தைகளுக்கு அவர் மயங்குவாரு. அவருக்கே என்ன பண்ணுவாரு? அவன் என்ன பண்ணி அவன் பிள்ளை சொல்லிட்டு என்ன பண்ணாரு? ஆட்டோமேட்டிக் மயங்க என்ன செய்யணும் செய்துட்டு போயிட்டே இருந்துருவாரு. ஆனா வசனம் இல்ல. அந்த சரப்பணி என்கிறது ஒரு கழுத்தில் இல்ல. வசனம் என்ற சரப்பணி கழுத்தில் இல்லைன்னா அவரை மயங்க மாட்டாருன்றது. உங்ககிட்ட வசனம் இல்லைன்னா அவர் உனக்கு மயங்க மாட்டாரு, உன்னை அழகா பார்க்க மாட்டாரு. அப்ப அவர் பார்வைக்கு நீ அழகா இருக்கணும்னா வசனம் என்றது, ஆண்டோடைய வசனம் உனக்குள் இருக்குமானால், அவர் உபதேசம் நடப்பாயானால், அவர் உபதேசத்தை கை கொள்வாயானால், அதுதான் அவர் பார்வைக்கு அழகா இருக்கிறது. அப்படி இருப்பாயானால் உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவர் மயங்கி நிற்பாரு. முடியுமா? ஜெபம் பண்ணனா கஷ்டமாகுது, நம்மளுக்கு பயில் பண்ணா கஷ்டமாகுது. ஆனா எங்க சொல்றாரு? சரப்பண்ணி உள்ளவள் தான் ஆண்டு நேசிக்கிறார். அமே சொல்லுமா?